என் அன்பு சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கிறீங்களா? போன பதிவில் நான் சொல்லியிருந்தேன், கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலான்ட்டு. நிறைய பேருக்கு ஒ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கர்மாவை பற்றி ஒரு புரிதல் இருக்கும். பட் ஒரு சில பேருக்கு அது என்ன அப்படின்னு புரியாமல் இருக்கலாம். இப்போ நாம் ஒரு சின்ன ஒரு கதை மூலயமா அது கர்மா அப்படின்னா என்னன்னு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன் நான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாம் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்து மறைந்த ஒரு பெரிய மகான் திருவண்ணாமலையில். அவருடைய பக்தர் ஒருத்தர் என்ன பண்ணார்னா, கங்கைக்கு போயிட்டு அதில் குளிச்சுட்டு அவரை பார்த்தார். அவர்கிட்ட என்ன சொன்னார்னா, குருவே, நான் கங்கையில் போய் முங்கி குளிச்சுட்டு வந்துட்டேன். என்னோடய பாவ வினைகளும் கர்மாவும் கழிஞ்சிடுச்சு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னார். அவர் என்ன பண்ணார், சிரிச்சுக்கிட்டு புன்னுருவலோட, எனக்காக இன்னொரு முறை போயிட்டு கங்கையில் குளிச்சுட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டார். போகும்போது இந்த பாவக்காவையும் கூட கொண்டு போங்க. நீங்கள் எத்தனை முறை அந்த கங்கையில் முங்குறீங்களோ அத்தனை முறை அந்த பாவக்காவோடு சேர்ந்து முங்குங்க அப்படின்னு சொன்னார். அவர் என்னடா சரி குரு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தரும் திரும்பவும் கங்கைக்கு போனார். அவர் எத்தனை முறை முங்கினாரோ அத்தனை முறை அந்த பாவக்காவோடு சேர்ந்து முங்கிட்டு திரும்பவும் போய் நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்தாரு. குருவே, நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன சொன்னார் குருன்னா, இந்த பாவக்காவை கொண்டு போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னாரு. சரி, என்னடா இவர் சொல்கிறாரே, சரி குரு சொல்லிட்டாரு, அது மீற முடியாது அப்படின்னு சொல்லி அவரும் போய் பாவக்காவை கட் பண்ணி சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தார். அப்போ ராமகிருஷ்ணர் கேட்டார் அந்த பக்தர்கிட்ட, அந்த பாவக்காவோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு. என்ன குருவே, பாவக்காய் டேஸ்ட் எப்படி இருக்கும், நார்மலாக எப்பவும் போல தான் கசப்பாக தான் இருந்தது அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், அந்த மாதிரி தான் கர்மாவும். நீ எத்தனை முறை தான் கங்கையில் முங்கி எழுந்தாலும், வேறு எந்த தண்ணியில் குளித்தாலும், உலகத்தில் நீ எங்கே போய் என்ன பண்ணாலும் அந்த கர்ம வினை போகாது அப்படின்னாரு. தண்ணி சுத்தமானது தான். கங்கை தண்ணி மட்டும் இல்லை, எல்லா தண்ணிக்கும் தூய தன்மை இருக்குது. பட் நீங்கள் குளிக்கும்போது அந்த கர்மா தள்ளி நிற்கும். திரும்பவும் குளிச்சுட்டு வரும்போது உங்களை ஒட்டிக்கும் அந்த கர்மா அப்படின்னு சொன்னார். அதனால் நம்ம என்ன வாங்கிட்டு வந்தோமோ அந்த கர்ம வினை கண்டிப்பாக என்ன பண்ணாலும் போகாது. அது போகணுன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. பட் மொத்தமாலாம் போகாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். அதை எப்படின்னு நம்ம அடுத்த வரப்போகிற பதிவுகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு நாம் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, இயற்கையும் குப்பைகளும். ரொம்ப அந்த பதிவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நான் இந்த கர்மாவோட கண்டினியூட்டி எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன். விதியை மதியால் வெல்லலான்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் எப்படி அந்த கர்மா பலனை குறைக்கலாம் அப்படின்றத நம்ம பேசுவோம். நல்லதை பகிர்வோம், நல்ல மக்களை உருவாக்குவோம். வணக்கம். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.